10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.6 Second Sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? ஏபியில் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னு கொடுக்கல. பிகினிங் வித் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபுல்லாகவே ஆட் நம்பர்ஸ் இல்லையா. ஆட் நம்பர்ஸ்னால் என்ன, 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து சம் நம்பர் வரணும், 0 வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் ஆட் நம்பர். இப்போ 5ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. அப்போது 5, அடுத்தது 7, 9, 11, 13, 15. ஸோ அப்படி போயிட்டே இருக்குமா, எவ்வளோ நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ கொஷினில் இந்த மாதிரி ஆட் இன்டீஜர்ஸ் அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் பக்கத்தில் இருக்கிற ஆட் இன்டீஜர்ஸை சம் பண்ணும்போது அதோட ஆன்சர் ஆட் பண்ணும்போது 480. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு என்ன கொடுக்கல. அப்போ என் தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லலாமா. ஃபஸ்ட் டேர்ம் இல்லையா, பிகினிங் அப்படின்னாலே 5ல் ஆரம்பிக்குது. அடுத்தது டி ஈக்குவல் டு டி என்ன சொல்லலாம், 7 மைனஸ் 5வா. ஸோ 7 மைனஸ் 5 2. அதே மாதிரி 9 மைனஸ் 7 2. எல்லாமே காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 2. இப்போ ஏ தெரியும், டி தெரியும். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சம் அப்படின்னாலே எஸ்என் ஃபார்ம்லான்னு அர்த்தம். எஸ்என் ஈக்குவல் டு 480. சம் பண்ணும்போது 480 வரலாம். இப்போ எஸ்என்னுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம், நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது. ஸோ லாஸ்ட் டேர்ம் தெரியலனாலே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 480. இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா. n தெரியாதுல்ல, ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு ஏ வந்து 5 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து 2 ஈக்குவல் டு 480. n/2 இன்ட்டு 2 5 are 10 ப்ளஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, 2n மைனஸ் 2 ஈக்குவல் டு 480. இப்போது n தான் வேணும், ஸோ அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். n இன்ட்டு 10 ப்ளஸ் 2n மைனஸ் 2 ஈக்குவல் டு 480. இங்கே டிவிஷனில் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஓகேவா. நவ் n இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 10 மைனஸ் 2 8 8 ப்ளஸ் 2n ஈக்குவல் டு 480 இன்ட்டு 2 960. 480 into 2 8 to 66 plus 1 4 to 88 plus 1 9 960. இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. n into 8 8n plus 2 into n into n square equal to 960. இப்போ இந்த 960 இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாமா. 8n plus 2n square minus 960 equal to 0. இதில் 2n ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஏன்னா n ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தது n டேர்ம் மைனஸ் 960 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 2 டேபிளில் வருது இல்லையா, 2ஆல் மல்டிபிள் ஆயிருக்கா. ஸோ 2ஆல் மல்டிபிள் அப்படின்னும் போது 2ஆல் என்ன செய்யலாம், நம்ம டிவைட் பண்ணலாம் இல்லையா. டிவைடட் பை 2. இப்போ 2n ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 8n பை 2 மைனஸ் 960 பை 2 ஈக்குவல் டு 0. கேன்சல் பண்ணலாமா. n ஸ்கொயர் ப்ளஸ் 4 டைம் இல்லையா, 4n மைனஸ் 2 4s are 8 பேலன்ஸ் 1 2 8s are 16 இந்த 0 அப்படி வரும். ஸோ 480 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ இங்கே சின்ன நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 480 இருக்கா. ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. 4 1s are 4 4 2s are 8 0 4 3s are 12 0 5 table 5 6 are 30. அடுத்தது 3 table 3 2s are 6. ஓகேவா. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 480 கிடைக்கணும், ஆட் ஆர் சப்ராக்ஷன் பண்ணால் ப்ளஸ் 4 கிடைக்கணும் இல்லையா. இப்போ நம்ம இதுலேருந்து தான் வேல்யூ எடுத்தாகணுமா. இப்போ பாருங்கள், நான் 24 இன்ட்டு 20 போட்டுக்கிறேன். 5 4s are 20யா, அதை இங்கே எழுதிட்டேன். 5 4s are 20 இங்கே எழுதிட்டேன். மிச்சத்தை மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதலாமா. 4 3s are 12 12 2s are 24
4 3 2 தான் மிச்சம் இருக்கும். 4 3 சார் 12 12 2 சார் 24. இப்போ 24யும் 20யும் மல்டிப்ளை பண்ணால் 480 கிடைக்கும். மைனஸ் இருக்கா, அப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்துக்கு என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இங்கே +4 தான் இருக்குது, அப்போ நம்ம சின்ன நம்பருக்கு என்ன செஞ்சுக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். சரி, அப்போ இதோட ஃபேக்டர் என்ன, n + 24 இன்ட்டு n - 20 = 0. n + 24 = 0. 0 தனித்தனி ஈக்குவேட் பண்ணலாம். n - 20 = 0. n = +24 இங்கே வந்தால் -24 ஆகும். n = -20 இங்கேருந்து போனால் +20 ஆகும். ஸோ நெகட்டிவ் வந்து பாசிபிள் கிடையாது. சரியா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்பவுமே நெகட்டிவில் என்ன பண்ணாது, இருக்காது. அதனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேனாட் பி நெகட்டிவ்னு எழுதிட்டு நம்பர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் இஸ் 20. அப்போது கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ், அதாவது 20 கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணால் தான் நமக்கு 480 கிடைக்கும். சரிங்களா?